ரொம்ப பிளைண்டா இந்த நார்மலா நான் ரொம்ப ஆடியோ லான்ச் எதுவும் போனதில்லை. என்ன பேசுறதுன்னு ஐடியா இல்லை. அப்படியே ரேண்டமா பேசுறதா தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆடியோ லான்ச் வந்து முக்கிய காரணம் என்னன்னா, சார் வந்து இந்த வெற்றி சார் வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, நீங்க வந்து என் சம்பந்தமா எதுவும் வர வேண்டாம், பட் ஒரே ஒரு படம் இருக்கு, அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு மட்டும் கண்டிப்பா வரணும்னு சொல்லி. மாஸ்க் எதுக்குன்னா, அந்த மாஸ்கோட ஐடியா அப்போ பேசும்போது சொன்னாரு, இந்த படத்துல இருக்கிற ஐடியாலாம் அப்படியே பேக் டு பேக் கவினும் சொல்லியிருக்காங்க. அந்த கதையை கேட்கும்போது ரொம்ப குதர்க்கமாவே இருக்கு. இது அவருக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்றதே தெரியல. சார் நீங்க எப்படி இந்த படம், அதனாலதான் உங்களை கூப்பிட்டு ஆடியோ லான்ச் அப்பதான் சொன்னாரு. அதோட இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப விபரீதமா யோசிச்சது யாரு அப்படின்னா, விக்ரன் சொல்லிட்டு ஒரு டைரக்டர். அப்பதான் சொன்னா, கவின் தான் சொன்னான், ஆனா ஆளே கொஞ்சம் ஒரு மாதிரி தானே இருக்காம அப்படின்னு சொல்லி. இல்ல இதை யோசிச்சதோட மூஞ்ச பாக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கப்புறம் ஒரு நாள் வெற்றி சார் ஆபீஸ் போகும்போதுதான் பார்த்தேன். இவன் வந்தா பார்த்தா எல்லாமே மேட்ச் ஆகுது, எல்லா கிரைமும் டோட்டலா பார்த்து நான் சொன்னேன், இது அப்படியே எடுக்க முடியாது சார். எப்படி சார்னா, இல்ல சிலதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் எடுக்கணும். இவன் சொல்றதே இவ்வளவு இருக்கு, இவன் நிறைய சொன்னா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னா, விக்ரமன் இந்த மாதிரி பயங்கரமா யோசிச்சதே ஒரு பெரிய விஷயம். அதை சொல்லி இவ்வளவு பெரிய டைரக்டரை ஏமாத்துறது அதோட பெரிய விஷயம். அதுதான் நான் எதிர்பார்க்கல. பட் ஆனா அது அப்படி இப்படி இப்போ கொஞ்சம் நடுவுல எல்லாருக்குமான படமா மாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல உனக்கு அதுல ஒரு கஷ்டம் இருக்குல்ல. ஓகே. அப்புறம் நிறைய இந்த படத்தை பத்தி நானும் கவினும் டிஸ்கஸ் பண்ணுவான். அப்பப்ப சொல்லுவான் படத்தை பத்தி. சொல்லும் போதெல்லாமே வந்து நான் அவன்கிட்ட சொன்னது ஒண்ணுதான், எனக்கு இந்த படத்தை சம்பந்தமா நான் கேட்டது பார்த்தது எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது, ரொம்ப புதுசா இருந்தது. எதுவுமே ரெகுலரா இந்த ஃபார்மேட் அந்த மாதிரி இல்ல, ரொம்ப ஆஃப் பீட்டான ஒரு பிலிம். பட் அந்த படத்துல வந்து ஒரு நிறைய அந்த ஒரு டார்க் காமெடிக்கான ஸ்பேஸ் இருக்கு. பிளஸ் அதை ரொம்ப நல்லாவும் எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க. அது சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது ரொம்ப நல்லா இருக்கு, எதுக்கு நம்ம இந்த மாதிரி எல்லாம் நமக்கு தோணல அப்படின்னு. பட் அப்புறம் யோசிச்சு பார்த்தா தோணாம இருக்கிறதும் சம்டைம்ஸ் நல்லதுதான்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ரொம்ப வைல்டா யோசிச்சிருக்கான். பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கன்வின்சிங்கா இருந்தது. அதனால வந்து இது எப்படி எனக்கு நான் அங்கங்க கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பீசஸ் பார்த்திருக்கேன். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெற்றி சார் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி கொஞ்சம் என்ன சொல்றது, இது எப்படி சொல்றதுன்னு தெரியல சார். ஏன்னா ஏதாவது சொல்லி அது வேற மாதிரி ஆயிடும். ஏன்னா கொஞ்சம் இப்போ ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜோன் நார்மலா ஒரு ப்ரொடியூஸ் பண்ணாருன்னா அதுக்குள்ள வந்து சோஷியலி கன்சர்ன்டு பிலிம்ஸ் தான் நிறைய இருக்கும். அது அந்த மாதிரி இருக்கும். இந்த படத்துலயும் அது எட்ஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனா அதோட கொஞ்சம் ரொம்ப நிறைய என்டர்டைன்மெண்ட் ஜாஸ்தியா இருந்தது இந்த படம். ஒருவேளை அதை கூப்பிட்டுட்டு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்பாரு. எனக்கு இது எல்லாமே கரெக்டா இருக்கு சார், பட் இது கவினோட ஹீரோ கேரக்டரைசேஷன் கூட ரொம்ப கிரேவா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் இவர் தான் அந்த கருப்பெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த கிரே எல்லாம் ஆக்சுவலா அவன் பேச்சை கேட்டிருந்தா டோட்டலாவே வந்து விக்ரன் வந்து கவினை எப்படின்னா, கவினோட ஹேட்டரா இருந்து படம் ஒரு கதை பண்ணா எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி இருந்தது. இது டேய் இவன் யாருன்னு நல்லா விசாரிச்சுக்கோ, உனக்கு முன்னால் யாராவது வேண்டாதவன் யாராவது இருக்கானான்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் அதே கதையை தேர்ட் டைம் கேட்கும் போது சார் வந்து அந்த இதெல்லாம் கட் பண்ணி பக்காவா பண்ணிருந்தாரு. ஸோ என்னன்னா, அவங்க ஏதோ ஒரு இன்டர்வியூல பார்த்தேன், ஆண்ட்ரியா மேடம் சொல்லியிருந்தாங்க, எல்லாருக்குள்ளயுமே ஒரு பிளாக் இருக்கும், எல்லாருமே கெட்டவங்க தான் அவன் சொன்னதா சொன்னாங்க. அவன் எல்லாமே டெய்லி எஞ்சி கண்ணாடி நிறைய பார்ப்பான் போல இருக்கு. அந்த மாதிரி ஆக்சுவலி எல்லா கேரக்டரும் அப்படி. பட் என்னன்னா அதோட அந்த படத்துல இருக்க புதுசும் அதுதான் அதுல வந்து எனக்கு பிடிச்சதும் அதான். ஏன்னா நம்ம ஒரு படம்னா இவன் நல்லவன் கெட்டவன் இல்லாம அவன் எல்லாருமே ஒரு பாரபட்சம் பார்க்காம எல்லாரும் மூஞ்சிலே அடிச்சிருக்கான் அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இந்த படம். ஸோ அப்கோர்ஸ் வந்து ஜிவி இருக்கும்போது அவரோட மியூசிக் பிளஸ் ஆர்டி சார் இருக்காரு. இவங்க இப்ப இந்த படத்தோட நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து எனக்கு தெரிஞ்சு கவின் நடிச்சு வந்த படங்கள்ல இப்ப ரீசெண்டா டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டா இருக்கிற பிலிம் வந்து இந்த படம் தான் என்னால அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது. அப்புறம் கவினோட லுக் அண்ட் எவ்ரிதிங்கும் ரொம்ப சாலிடா இருக்கு. இன்னொரு விஷயம் கவின் பத்தி சொல்லணும்னா, ஒரு படம் வந்து ரொம்ப கமர்ஷியலா இது ஓடுமா ஓடாதான்றதை தாண்டி இதுல புதுசா என்ன இருக்கு, நம்ம என்ன பண்ண முடியும், கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலா இருந்தாலுமே அதை தைரியமா நம்பி உள்ள போறது, அடி வாங்கினாலும் வாங்குறது, சட்ட முதுகுல எனக்கு இப்ப அவுத்து பார்த்தா நிறைய காயம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வலிக்கு மருந்து போட்டு நமக்கும் அப்படியே கை ஆறிடும் அந்த மாதிரி. பட் ஆனா என்னன்னா, இது இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மேல கீழே போயிட்டு வந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன், கொஞ்சம் லாங் ஸ்டாண்டிங்கா பார்க்கும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போக மேபி ஆஃப்டர் ஒரு 5-10 இயர்ஸ் வந்து
ரொம்ப ஒரு சாலிடான பொசிஷன் வந்து சினிமால இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபிலிம் பை ஃபிலிம் வந்து அவனோட ஆக்டிங்கா இருக்கட்டும், பிளஸ் அந்த ஒரு ஒரு கதைக்குள்ள இருக்கிற ஒரு கிராஃப்டுக்குள்ள இருக்கிற மெச்சூரிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டே இருக்கு. மேபி இன்னைக்கு எப்படி வேணா டெசிஷன்ஸ் போன படங்களுக்கு முன்னாடி எல்லாம் மாறலாம், பட் ஆன் லாங் ரன் வந்து ரொம்ப லாங் வே டு கோ கவின். ஆல் த பெஸ்ட். அண்ட் ஆண்ட்ரியா மேம் அஃப்கோர்ஸ் வந்து ரொம்ப எல்லாமே சேலஞ்சிங் கேரக்டர் எடுத்து பண்றீங்க, இதுலயும் பயங்கரமான சேலஞ்ச் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட் டு யூ. அண்ட் சார், தானு சார், கதிரேசன் சார், எல்லாருக்கும் நன்றி. ரெட்டினோட போர்ஷன் மட்டும் நான் ஒரு 2-3 சீன் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ரெட்டின் ஆக்சுவலா நீங்க வந்து நடிக்கும் போது சில படத்துல கொஞ்சம் நீங்களாவே ஏதாவது பண்ணுவீங்கல்ல கிரியேட்டிவா, அந்த மாதிரி பண்ணி அப்பப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து கேட்போம், யோ ஏன் இப்படி பண்ற நீ? இல்ல எனக்கு அந்த டைம்ல அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த படத்துல பார்க்கும்போது ரொம்ப கண்ட்ரோல்டா, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப நல்லா நடிக்க வச்சிருந்தாங்க. அந்த சீன் வந்து நான் எத்தனை வாட்டி பார்க்கும்போது எனக்கு அதே மாதிரி சிரிப்பு வந்துட்டே இருக்கு. அதனால இதுக்கு அவள் இந்த படம் வச்சு இன்னொரு 3-4 படம் வந்துடும். அதோட அந்த 2-3 பேரை போட்டு தள்ளிட்டு திருப்பி இன்னொரு படம் அப்படியே போயிட்டு இருக்கு. எனிவே ஆல் த பெஸ்ட். ஒரு டீமா வந்து இந்த படம் வந்து பெரிய சக்சஸ்ஃபுல்லா வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ ஆல் த பெஸ்ட் டு தி டீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். விஜய் சேதுபதி சார், வணக்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நெல்சன் சார், ஒரு ஃபியூ क्वेश्चंस உங்களையும். அர்ச்சனா, நல்லா இருக்கீங்களா? நீங்களும் இந்த படத்துல நடிச்சிருக்கீங்க கேள்விப்பட்டேன். ஆமா சார். நீங்க வழக்கம் போல ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க. நான் கவின் கிட்ட கேட்டேன், ஏன்னா நான் டாக்டர்ல இவங்களோட ஒர்க் பண்ணும்போது நான் எதுவுமே சொல்லாம சீன் பேப்பர் மட்டும் கொடுத்துட்டு நான் வந்து சைலண்டா இருந்தது. இவங்க கிட்ட மட்டும், மீது எல்லாருக்கிட்டையும் போய் இப்படி பண்ணுங்க ஏதாவது நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன், இவங்களுக்கு தான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஸோ அவ்வளோ சீசண்டா நடிக்கிறாங்க. எனக்கு நான் தான் இன்னும் நீங்க நிறைய படம் பண்ணோம், நல்லா உங்களை சினிமால நிறைய யூஸ் பண்ணணும் விரும்புறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். பட் அதனால கம்மியா தானே கேப்பீங்க? இல்ல சார், இப்போ கொஞ்சம் அதிகமாவே கேட்பேன். ஹாப்பி ஆயிட்டேன் அந்த வகையில சார். மாஸ்க் படத்தோட பேரு. இப்போ உங்க கையில ஒரு மாஸ்க் இருக்கு சார். இந்த மாஸ்க் போட்ட உடனே இந்த நபராக இருக்கிறதுல அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு ஒன்னு சொல்ல போறீங்க சார். முதல்ல ஜிவி சார் முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன் சார். என்ன சார், ஒரு அட்வான்டேஜ் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தானே. ரெட்டின்ல நீங்க ஒண்ணு கேட்டா அவர் ஒண்ணு பேசிட்டு போயிடுவாரு. அது என்ன, அது செட் ஆயிடுச்சு. ஜிவி சாரோட மாஸ்க் போட்டுட்டீங்க சார். அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ். ஜிவி சாரோட அட்வான்டேஜ் என்னன்னா வேலை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ டிஸ்அட்வான்டேஜ் என்ன, எல்லாத்துக்கும் அதை டெலிவர் பண்ணிட்டு அஸ் ஹீரோவாவும் சரி, மியூசிக்காவும் சரி. இப்போ நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 படம் நடிக்கிறோம், 2 படம் மியூசிக் போடுறோம்னா பண்ணலாம். அவர் பண்ற நம்பர் ஆஃப் பிலிம்ஸ் இருக்குல்ல. ஆனா ஆக்டராவும் சரி, மியூசிக் டைரக்டராவும் சரி, அதுக்கு வந்து ஒரு ஆவரேஜா டெலிவர் பண்றதே ரொம்ப கஷ்டம். அதுதான் வந்து அதுக்கான ஒரு எஃபர்ட் இல்லாம அந்த இடம் அது பண்ணவே முடியாது. நான் கூட நிறைய பேர்கிட்ட பார்க்கும்போது கேட்டிருக்கேன், அவர் எப்படி இவ்வளவு படம் நடிக்கிறாரு, இவ்வளவு படம் மியூசிக் பண்றாரு. நீங்க பாத்தீங்க எல்லா படம். இப்ப நான் ரீசெண்டா அமரன் எல்லாம் பார்த்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருந்தது. ஸோ அப்ப ராஜ்குமார் கிட்டையும் கேட்டேன், எப்படி இவ்வளவு ஒர்க் பண்ணிட்டு. ஸோ அந்த டெலிவரி கொடுக்கறதோட எஃபர்ட் இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம். அவ்வளவு வேலை பார்க்கறதா அதோட டிஸ்அட்வான்டேஜ். சூப்பர் சார். ஓகே சார், இது வந்து நீங்க அவர் பெர்செப்ஷன்ல சொல்றீங்க, நீங்க மாறிட்டீங்க ஜிவி சாரா, அந்த மாதிரி கேக்குறேன் நானு. அடுத்தது வெற்றிமாறன் சார். ஏன் அவர் இருக்கிற பேரை கெடுக்கணும் அந்த மாதிரி? சரி சார், அப்ப இப்படி போயிடலாம் சார். இல்ல வெற்றிமாறன் சாரா நீங்க மாறிடுறீங்க. சரி சார், வெற்றிமாறன் சாரா இருக்கிறதுல அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன? வெற்றிமாறன் சாரா இருக்கிறது ஒண்ணு, நான் பாத்திருக்கேன் அவர்கிட்ட. அவர் பேசுறது கண்டென்ட்டை பார்த்து 2 பேரும் சிரிச்சு பேசிட்டே இருப்போம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவர் ஏதோ சோகத்தை சொல்லிட்டு இருக்காருன்னு. என்னன்னா இப்படி ஒரு கேரக்டர் நான் மீட் பண்ணதே இல்ல. அவர் வந்து சந்தோஷமாவே பேச 2 பேரும் நேத்து கூட அப்படியே ஜாலியா, சார் இப்ப நீங்க சொல்றது ஏதோ கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியுதே சார் அப்படி. ஆமா சார், அப்படிதான் போயிட்டு இருக்கு நம்ம லைஃப். அடப்பாவி, இதுக்கே இப்படி இருக்கா அந்த மாதிரி. சோ எனக்கு வந்து அவர் ஆச்சரியம். ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் பார்க்கும் போதே வெளியில பாக்குறதா சீரியஸா இருக்க மாதிரி தெரியுது. நானும் அப்படிதான் நினைச்சேன். உள்ள போனா அவர் ரொம்ப சீரியஸான பிரச்சனையவே ரொம்ப ஜாலியா தான் பேசிட்டு இருப்பாரு. எப்பவுமே சீரியஸா ஃபேஸ் வச்சு ரொம்ப பேசுறதே கம்மி தான். அவரு படம் தான் ரொம்ப டெட்லியா இருக்கும். அதை பார்த்து டிசைட் பண்றோம். பட் ஆளா அவர் அப்படியே டோட்டலா வேற. And the disadvantage of being vetri sir? டிஸ்அட்வான்டேஜா? அவர மாதிரி யாருன்னா என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு தெரியலையே. இது பதில் சொல்லாம இருக்கிறதா கரெக்ட். ஓகே சார். விஜய் சேதுபதி சார். விஜய் சேதுபதி அட்வான்டேஜ் என்னன்னா, ரொம்ப அவருக்கு அது சார் வந்து நான் பாக்குற வரைக்கும் அவருக்கு வந்து ஆக்டிங் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட். இப்ப நான் நாளைக்கு நம்ம ஆக்டர் ஆகணும், நான் ரொம்ப வேற ஆங்கிள் தப்பா பேசிட்டு இருக்கணும். இல்ல பரவாயில்ல சார், ஏதோ ஒண்ணு சார். நீங்க இயக்குனர் சார், நீங்க எப்படி பேசினாலும் ஓகேதான். இல்ல சார், அவரு அதுதான் டிமாண்ட் ரொம்ப. அவருக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, ஆக்டரா இருந்ததுன்னா அவருக்கு ரொம்ப ஸ்கில் வந்து அப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல வருது. அது ஒரு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா வர மாதிரி தான் இருக்கு எப்பவுமே. வந்து ஒரு ஆக்டர் இப்போ
சொல்றேன். இப்ப கவின் எடுத்துக்கணும், இப்ப ஒரு நடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் இருக்கும்ல, ஹோம்ஒர்க் இருக்கு, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு. பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எனக்கு என்னைக்குமே அப்படி தோணுனது இல்ல. அவர் வந்து சார் இப்படி திருப்பினா இப்படி நடிப்பாரு, அப்படி திருப்பினா நார்மலா இருப்பாருன்ற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த கிராஃப்ட், அவர் கிராஃப்ட் மேல இருக்க கண்ட்ரோல் வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா நான் அவருக்கு பாக்குறேன். நான் மாறினதை பத்தி நான் யோசிச்சது. ஓகே, டிஸ்அட்வான்டேஜ் கேட்கல. இப்போ நீங்க கவினா மாறிடுறீங்க சார், என்ன சார் அட்வான்டேஜ்? கவினா மாறினா ஜாலி, நிறைய அட்வான்டேஜ். சரி சார், 2 சொல்லுங்க அப்போ. இல்ல, ஒரு மாதிரி ஒரு கிளாமரான பையன். அதுக்கு மேல சொன்னா அவனும் மாட்டிப்பான், நானும் மாட்டிப்பேன். ஓகே சார், அது அட்வான்டேஜ். ஆண்ட்ரியா மேம் மாறினா? ஆண்ட்ரியா மேம் இருந்தா வந்து அட்வான்டேஜ் வந்து அவங்க பாட்டு, எனக்கு அவங்க பாடுறது ரொம்ப பிடிக்கும். சோ எதுவா இருந்தாலும் அப்படி இப்படி முன்ன பின்ன ஏதாவது எங்கேயாவது ஒரு சண்டை வர மாதிரி இருந்தா கூட பாடினா கூட ஒரு நார்மல் ஆயிடும். அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் சார்? டிஸ்அட்வான்டேஜ் எது இருக்கிற மாதிரி தெரியலையே. இல்ல, ஜென்யூனாவே தெரியல. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சார். விக்ரன்னா? ஆமா சார். மேடம், ஃபுல்லாவே டிஸ்அட்வான்டேஜ் தான். நான் விக்ரன்னு சொல்லி உள்ள போனால டேய் காலை பின்னாடி விடானுவாங்க. ஏன்னா அவன் இந்த ஆக்சுவல் ஒரிஜினல் கதையில அவன் யோசிச்சிருந்த சீக்வன்ஸ் எல்லாம் எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நான் அதெல்லாம் கேட்டேன். இதை கேட்டு தர்மடி வாங்க போறது கவினா, வெற்றி சாரா, இல்ல இவனா? கன்ஃபார்மா அவன் ஓடிடுவான் ஃபர்ஸ்ட். அவன் அந்த அடிக்க வரும்போது கிரௌடோட மெர்ஜ் ஆயிடுவான். அதுக்கான எல்லா பாடி லாங்குவேஜ் இருக்கு. சோ அதை யோசிச்சு அதை உஷாரா ஒரு வெற்றி சார் வந்து அதை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி இது பண்ணிட்டாரு. தம்பி, இதெல்லாம் எடுத்தா யாருமே இருக்க முடியாது சொல்லி சிலது கண்ட்ரோல் பண்ணிருக்காரு. Super sir. Thank you so much, Nelson. Thank you. With us, and absolute honor to have you with us. Thank you, sir. Thank you so much. All the best everyone.